ஒரு தேசத்துக்கான பட்ஜெட், ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு மாநிலத்துக்கு போடுற பட்ஜெட் கிடையாது. இந்தியா முழுக்க போடக்கூடிய பட்ஜெட். வெளியுறவு, இராணுவம், தொலைத்தொடர்பு, ரயில்வே அப்படின்னு ஒன்றிய அரசினுடைய பல்வேறு விஷயங்கள் குறித்த ஒரு முக்கியமான ஆவணம். அது மாநிலத்துக்கு போடுற ஸ்பெசிஃபிக்கான பட்ஜெட் இல்லை. ஆனாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வரும்போது கூட அறிவிக்கலை, தோல்வி உறுதின்றதுனால தான் அவங்க சொல்லலை அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாரு. ஆமாம், கடந்த 2 ஆண்டுகள், இந்த ஆண்டு தவிர இதற்கு முந்தைய 2 ஆண்டுகள்லேயும் தமிழ்நாட்டுக்கு என்று பெரிய திட்டங்கள் எதுவும் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்படவில்லை. பட்ஜெட்டுக்குள்ள தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை என்று கூட நாம் பேசியது நினைவுக்கு வருகிறது. இப்போதும் அதே தான் செய்கிறாங்க. ஏன்னா டபுள் என்ஜின் சர்க்கார் உள்ள மாநிலங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வேலை செய்வோம் என்பதை தேர்தல் பிரச்சாரம் மட்டும் இல்லை, எப்போது வந்தாலும் அந்த மாதிரி டபுள் என்ஜின் சர்க்கார்ங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடியவர்கள் மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா உங்களுக்கு நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு மக்களிடத்தில் சொல்கிறாங்க. மாறாக தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்து சேவை செய்வது தான் எங்களுடைய பணி, ஏன் இவர்களுக்கு ஓட்டு போடாமல் விட்டோம் என்று அவர்கள் வருந்தும் அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு சேவை செய்வோம், அவர்களுக்கு நலத்திட்டங்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரெண்டுக்கும் இருக்கிற கான்ட்ராஸ்ட் தான் இன்னைக்கு இந்த தேர்தல். மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்களும் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை ஒடுக்குபவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் வந்து நிற்குது. அதைத்தான் முதலமைச்சர் என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு வகைப்படுத்துகிறார். அது போக வேற மாநிலங்களுக்கு அறிவிக்கலையே. போன பட்ஜெட்லயாவது பீகாருக்கு வாக்குறுதிகள் இருந்தது, ஆந்திராவுக்கு வாக்குறுதிகள் நிறைய இருந்தது, அறிவிப்புகள் இருந்தது. அப்ப பிஜேபி கூட்டணியில் இல்லாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது என்ன தேர்தலை மனசுல வச்சு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் மட்டும் பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட போன தேர்தலில் விமர்சனம் பண்ணார், போன ஆண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில். இப்போது அதிலிருந்து ஒரு மாறி இருக்கு. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கூற்று வந்து இந்த விமர்சனம் வந்து ரொம்ப சேட் கமெண்ட்ரி, ஒரு தமிழ்நாட்டுக்கு செய்யலை, தமிழ்நாட்டை வஞ்சிச்சிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விமர்சனம் இது அப்படின்னு அவங்க சொல்றாங்களே. அதாவது மற்ற மாநிலங்களுக்கும் செய்யலையே அப்படின்னு கேட்டீங்க. அதில் வந்து முக்கியமான கிளைம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம். மூன்றுமே வந்து சிங்கிள் என்ஜினாக தானே இருக்குது, டபுள் என்ஜின் இல்லைல்ல. அதனால் அவங்களையும் சேர்த்து தான் இதில் அடிக்கிறாங்க அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அஸ்ஸாமும் புதுச்சேரியும் அவங்களுக்கு உண்டானது தான். ஆனால் அவங்க ஏற்கனவே அங்கே என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாச்சுன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரில. அல்லது தேர்தல் அறிவிப்பு வரும்போது தேர்தலிற்கு சற்று முன்னால் ஒரு அறிவிப்பாக அதை சமாளித்து கொள்ளலாம் என்று நினச்சிருக்கலாம். நீங்கள் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் திமுக சொல்லுது, அல்லது கூட்டணி கட்சிகள் சொல்கிறாங்க, அல்லது தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் சொல்கிறாங்கன்னா, அது வந்து அந்த கருத்தை முதல்லையே முடிவு பண்ணிட்டு அதுக்கு பிறகு சொல்லலை. மாறாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலிருந்தும் அந்த முடிவுக்கு ஒவ்வொருவரும் வர்றாங்க. அதை தனித்தனியாக நிகழ்வுகளிலிருந்து பிரித்து மனசில் இருக்கிற கருத்தை, சிந்தனையில் இருக்கிற ஒற்றை கருத்தை வெளியில் பேசுகிறார்கள்னு சொல்ல முடியாது. ஏன் மும்மொழி கொள்கையை இன்னும் திணிக்கிறாங்க, அதை சாக்கிட்டு கல்வி நிதியை மறுக்கிறார்கள். வெள்ள நிவாரணத்துக்கு எவ்வளவு கேட்டாலும் அதில் 10% கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லேருந்து தான் வருது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய செயல்பாட்டை அன்றாடம் குறுக்கிட்டு செயல்பட விடாமல் செய்கிற அல்லது இணை அரசு நடத்துகிற ஆளுநர் தொடர்பாக நீதிமன்றத்தில் போய் இன்னைக்கு வந்த தீர்ப்பு உட்பட, துணைவேந்தர்கள் நியமனத்திற்கான அதிகாரத்தை பெற்று தந்த தீர்ப்பு உட்பட ஒவ்வொரு விஷயத்துக்கும் உச்சநீதிமன்றம் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு அரசுமாக செய்யும் போராட்டங்களை நடத்த வேண்டியது இருக்கு. மக்கள் மன்றத்தில் அந்த பிரச்சனைகளை எழுப்ப வேண்டியது இருக்கு. இதை உடனே அதிமுக அல்லது பிற திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாவற்றுக்கும் ஒன்றிய அரசை குறை சொல்றது ஒரு ஃபேஷனாக போச்சு அப்படின்னு அவ்வளவு நிகழ்வுகளையும்
புறங்கையால் தள்ளி விடுறதுக்கு பார்க்குறாங்க. அதற்கு தீர்வு சொல்ல முடியாதவர்களாக ஒன்றிய அரசை குறை சொல்வதை இவர்கள் அன்றாட நிகழ்வாக வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடந்து போக பார்க்கிறார்கள். அப்படி இருக்கிற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பும் கூட அதில் மங்கி விடுகிறது அப்படிங்கிறதான் ரொம்ப உறுதியாக முதலமைச்சர் அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.